வெல்கம் பேக் டு ஹோசூர் வைப்ஸ் சேனல். ஸோ அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் நட்டு வைக்கிற இடங்கள் அது போகிற பாதைகள் எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அதை தான் நான் காமிக்க போகிறேன். இது வந்து பேர்ல்வெளி டேம் அப்படி இல்லை முத்தாலமேடு அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான் இது. பேர்ல்வெளி டேம் ஆர் முதாவு முத்தாலமேடு இப்படி டிஃப்ரெண்ட் பிளேஸ் சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். நிறைய கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்து போவாங்க அந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸை. ஸோ அது பக்கத்தில் தான் வந்து நம்ம பனை விதைகள் நிறைய நட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கும் நான் அங்கே வைக்க போகிறேன். சுற்றி கொஞ்சம் மாடுலாம் மேய விட்ருக்காங்க, ஆடு மேய விட்ருக்காங்க, இந்த பறவைகளும் இருக்குது. மாடு சில டைம் என்னை பார்த்து என்னோட இந்த உருவத்தை பார்த்து சில டைம் பயப்படும். இதை பாருங்கள், இப்போ கூட பார்க்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக பார்க்குது பாருங்கள். சில ஓடியே போயிடும், சிலது அப்படியே சில மாதிரி நிற்கும். ஸோ நான் க்ராஸ் பண்ணி தான் போகிறேன். மோஸ்ட் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் அப்படியே அந்த போய்க்கிறேன். சரியா? ஓகே, அது ஒன்றும் பண்ணல. உங்கள் மீன் பிடிச்சி மீன் கழுவிருக்காங்க போல இருக்குது. தேனி சவுண்ட் கிடுச்சு. தேனி கலைஞ்சிருக்குமா என்னவோ, புது இடம் தேடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு தேனி கூடு கலைஞ்சிருச்சுன்னா அது கலைஞ்சதெல்லாம் வந்து மறுபடியும் புது இடத்துல போய் தேட போகும். ஏற்கனவே ஒரு கூடு இருக்குன்னா அந்த கூடுக்கு அது சேர ஜாயின் பண்ணும், பட் அவ்வளோ சீக்கிரம் சேர்த்துக்காது. சிலது சேர்ந்துக்கும், சில சேர்ந்துக்காது. ஸோ அதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஸோ நம்ம வச்ச பனை விதைகள்லாம் இங்கே தான் இருக்குது. 1 2 3 4 வச்சுருக்கோம். இப்போது 5ஆவது இங்கே வச்சிடலாம். ஓகே, ஸோ டோட்டலாக இங்கே 9 வைக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ இப்போ நடந்து வந்து பார்த்தீங்களா, இது ஒரு பாதை தான். மெயின் ரோட்லேருந்து இப்போ கொஞ்சம் நடந்து வந்து இங்கே வைக்கிற மாதிரி தான். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் நட்டு வச்சு எப்படி தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன், அதில் பார்த்துக்கலாம். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் சரி, நல்லா இருந்தால் சரி, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நேச்சர் லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, நம்மள மாதிரி இயற்கையை நேசிக்கிறவங்க, இயற்கையை லவ் பண்ணுறவங்க, இயற்கையை சைட் அடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.